இன்னைக்கு நம்ம எங்க போறோம்ப்பா? ம் சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸ். என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? உங்ககிட்ட சொன்னா நீ நல்ல பேர் வாங்க, உன் பொண்ணுக்கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவேன். ஓ இட்ஸ் ஓகே, பார்க்கலாம் நீங்கள் எங்கே தான் போகிறீங்கன்னு. ஏ ஜாலி ஜாலி, அப்பா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க. ஜாலி. ஹை அப்பா ஜாலி. ஃபிஷ் எக்ஸிபிஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸிபிஷனுக்கு தான் இவ்வளோ அலப்பறையா? என் பொண்ணுக்காக தான் எக்ஸிபிஷனே வந்தோம். உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுதாம்மா உன்னை கூப்பிட்டு வந்தேன். அதுவும் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் இதுக்குள்ளே இருக்குது. எனக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷா? என்ன ஃபிஷ்ஷுப்பா? உள்ளே போய் பார்த்தா தானம்மா தெரியும். இவ்வளோ பெரிய ஆக்டோபஸ்ஸா? சூப்பராக இருக்குப்பா. ஆமாம், இதுக்கு உயிர் இருக்குமா? இல்லைம்மா, இதுக்கு உயிர்லாம் இருக்காது. இது ஒரு செட்டிங்ஸ். பாருங்க, கண்ணில் லைட் எரியுது பாரு. வாவ் அப்பா, இவ்வளோ மீன்களா? நான் போய் அந்த ஃபிஷ்ஷை தொட்டு பார்க்கவா? தேஜு, அதெல்லாம் வேண்டாம். யாராவது ஏதாவது சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வா, ஃபஸ்ட்டு உனக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை போய் பார்ப்போம். ஹே ஜாலி ஜாலி, எனக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தியா, இது என்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லு பார்ப்போம். வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டார் ஃபிஷ். இது வரைக்கும் இதெல்லாம் நான் நேரில் பார்த்ததே இல்லை. ஓ, ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு தான் இந்த அலப்பறையா? ஏன், ஸ்டார் ஃபிஷ்ஷை இதுக்கு முன்னாடி நீ நேரில் பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல தான். என்னம்மா சொல்கிறீங்க? இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார் ஃபிஷ்ஷை நேரில் பார்த்ததே இல்லையா? என்னெல்லாம் யாருமா கூப்பிட்டு போவா? அப்பா, அப்படிதான் நம்ம ஸ்டார் ஃபிஷ்ஷை வீட்டில் வளர்க்கலாமா? ஐயோ, ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வளர்க்க முடியாதுமா. ஏன்பா, ப்ளீஸ்ப்பா. அதெல்லாம் விடுமா. முதல்ல அங்கே பாரு, ஸ்டார் ஃபிஷ்லாம் எவ்வளோ அழகாக படுத்துருக்குன்னு. அதை பார்த்து ரசிக்கணுமா. இங்கே பார்த்தியா, இது இன்னொரு வகையான ஸ்டார் ஃபிஷ். இது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியா? ஆமாப்பா, சூப்பராக தான் இருக்கு. இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. ஏம்மா ஒரு மாதிரி பேசுகிற? என்னாச்சு உனக்கு? இல்லைப்பா, எனக்கு ஸ்டார் ஃபிஷ்ஷை வாங்கி வளர்க்கணும் போல இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா. அடம் பிடிக்கக்கூடாது தேஜு. ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் நம்மளால வீட்டில் வளர்க்க முடியாதுமா. ஏன்பா அப்படி சொல்கிறீங்க? கலர் கலராக இருக்குப்பா. இதை நம்ம வீட்டில் வச்சா சூப்பராக இருக்கும்ப்பா. ப்ளீஸ்ப்பா, இதை நம்ம வீட்டில் வளர்க்கலாம்ப்பா. அப்படி இல்லைம்மா, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண மீன் தொட்டிலெல்லாம் இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை வளர்க்க முடியாது. ஏன்பா அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா ஸ்டார் ஃபிஷ் கடலில் வாழறதுனால எல்லாரும் ஃபிஷ் இனம்னு நினச்சிட்ருக்காங்க. உண்மையிலே அது ஃபிஷ் இனத்தை சார்ந்தது இல்லை, மிருக வகையை சார்ந்தது. அதாவது எக்கினோடர்ம் என்ற ஒரு வகையை சார்ந்தது. இது மிகவும் அரிதான உயிரினம். இதுக்கு மூளை இல்லை, ரத்தம் இல்லை. ஆனாலும் இது கடலில் மெதுவாக சுற்றிக்கிட்டே வித்தியாசமாக வாழும். இதுக்கும் ஸ்டார் ஃபிஷ்ஷை நம்ம வளர்க்கறதுக்கும் என்னப்பா சம்மந்தம்? இதை வீட்டில் வளர்க்க முடியுமாண்ணா? முடியும். ஆனால் அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஸ்டார் ஃபிஷ்லாம் ஆழ்கடலில் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா மெரைன் அக்வேரியமில் தான் இருக்கும். அதாவது உப்புத்தன்மையோடு இருக்கிற பெரிய தொட்டியில் தான் வாழும். ஸ்டார் ஃபிஷ்ஷை மற்ற மீன்க கூடலாம் போட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப சாதுவானது. மற்ற மீனெல்லாம் இதை தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மற்ற மீன்களுக்கு போடுற சாப்பாடெல்லாம் இதுக்கு கொடுக்க முடியாது. அப்புறம் தினமும் நீரை பராமரிக்கணும். நீரின் வெப்பம், உப்பு அளவு, பிஹெச் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் உன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களால பார்த்துக்க முடியாதுமா. இல்லைப்பா, அதெல்லாம் நான் நல்லா பார்த்துப்பப்பா. ப்ளீஸ்ப்பா, வாங்கி கொடுங்க. எது, நீ சாப்பிட்ட தட்டை கழுவவே ஆள் பார்க்குற? இதில் ஸ்டார் ஃபிஷ் வளர்க்க போகிறாளாம். ஸ்டார் ஃபிஷ்ஷை பார்த்தமா, ரசித்தமா, வீட்டுக்கு கிளம்பணுமான்னு இருக்கணும். இப்போ நீ ஏன் கத்துற? அதெல்லாம் என் பொண்ணு எடுத்து சொன்னால் கேட்டுப்பா. நீ சும்மா இரு. அவள் எங்கே கேட்குறா? அடம் பிடிச்சிட்டுல இருக்கா?
அவள் கேட்குறான்னு நீங்களும் அதை வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது நான் தான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு தலையே சுற்றுது. என்னாலலாம் அதை மெயின்டைன் பண்ண முடியாதுப்பா. நீ ஏன் இவ்வளோ தூரம் யோசிக்கிற? அதெல்லாம் சொல்கிற விதத்தில் சொன்னால் என் குழந்தை கேட்டுக்குவா. அவள் மற்ற குழந்தைங்க மாதிரி அடம் பிடிக்கவே மாட்டா. என்னம்மா சொல்கிற? ஓகேப்பா, நான் பெருசானதும் ஸ்டார் ஃபிஷ்ஷை வாங்கி வளர்ப்பேன். நல்ல குழந்தை, இப்படி தான் இருக்கணும். ஓகேடாம்மா, வா மற்ற மீன்களெல்லாம் போய் பார்க்கலாமா? ஹாய் செல்லங்களா. நட்சத்திர மீனை வீட்டில் வளர்க்க முடியுமானா முடியும். ஆனால் அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. மரைன் அக்வேரியமை மெயின்டைன் பண்ணுற சாமர்த்தியம் உங்களுக்கு இருந்தால் மட்டும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இயற்கையின் இந்த வித்தியாசமான உயிரியை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்படியே கார்ட்டூன் பெட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ.